மகிழ்ச்சியை பத்திரமாக வைத்திருப்பது என்னுடைய முதல் கேரக்டர். சரியா? பிளேடு போட மாட்டேன், கொலையா பொண்ணு எடுக்க மாட்டேன், அட்வைஸ் மலையா அள்ளி வழங்க மாட்டேன், உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். சரியா? இதான் கேரண்டி. ஏன் சார் இப்படி ஒரு கேரண்டி கொடுத்து ஏன் ஆரம்பிக்கணும்? நீங்க பேசினா எப்படி கேட்கதான் போறோம். இன்னும் அவ்வளவு மோசமாயிடல, செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வரல. இப்பதான் ஸ்கூல் முடிச்சு கொஞ்சம் நல்ல பிள்ளைங்க மாதிரி, அவன் 2 நாளைக்காவது நல்ல பிள்ளைங்க மாதிரி இருப்போமா இல்லையா சார் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா 2 நாளைக்கு நல்ல பிள்ளைங்க மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு ஒரு படம், அதுல நம்ம ரமேஷ் கண்ணா சொல்லுவார், இது கட்டில் இல்ல கட்டில் மாதிரி, இது சைக்கிள் இல்ல சைக்கிள் மாதிரி, நம்ம எல்லாம் நல்லவங்க இல்ல. நீங்க ஏரியால வந்து கேள்றான் அப்படின்னு உங்களை எத்தனை பேர் சொல்லுவீங்க? முன்னாடியாவது ஒரு குரூப் இருந்துச்சு, பசங்களை தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அப்பெல்லாம் பசங்க எல்லாம் தெய்வம் இல்லையா? அதனால நான் அப்பெல்லாம் எதையும் மதிப்பிட முடியாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்கு உங்கள் பகுதியை பத்தியோ உங்களுடைய கலாச்சாரத்தை பத்தியோ ஏரியால எத்தனை பேர் வீட்லயே தாத்தா வச்சிருக்கீங்கிறதெல்லாம் பத்தியோ எதுவுமே தெரியாது. நானே ஒரு அப்பாவி உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ரைட். சோ இது முதல் கேரண்டி என்னங்க? உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது. 2வது கேரண்டி, மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்று சொல்லும் பொழுது நான் கலக்கப் போவது யாரு, அசத்தப் போவது யாரு நடத்த வரவில்லை. 4 துண்டு ஜோக் சொல்லிவிட்டு 2 பட்டிமன்றத்துல 2 டயலாக பேசிட்டு போறதுக்கு நான் ஆள் கிடையாது. ரைட்? ஏன்னா முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் தேர்வு செய்த தொழில் இது, என்ன தேடி வந்த தொழில் இல்லை. தலையெடுத்து நான் இங்க வந்து வரல. எனக்கு எவ்வளவோ வாய்ப்புகளின் கண் முன்னால் இருந்தும் நான் இந்த துறையில் தான் இருக்க வேண்டும் என்று 20 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கேன். எந்த சைடு பிசினஸும் பண்ணதே கிடையாது. முழு நேர பயிற்சியாளர். அப்படியே சார் இதுலயே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா, அந்த நோக்கம் அதுதான். அப்ப கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா ஏதாவது சில விஷயங்களை கொடுத்துட்டு தான் போறேன். இந்த 2ம் என்னுடைய கேரண்டி. இந்த 2 கேரண்டிக்கு நீங்களும் 2 கேரண்டி ஈக்குவலா தரணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். சரியா? முதல் கேரண்டி